தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் மகன் விவேக்கின் அலுவலகம் நந்தனத்தில் உள்ளது. அங்கு தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எத்தனை மணிக்கு இந்த சோதனை தொடங்கியது? எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க? அதாவது நேற்று காலையிலிருந்து இங்கு சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை நந்தனம் அருகே இருக்கக்கூடிய சேமியர் சாலையில் தான் இந்த அலுவலகம் இருக்கிறது. 3 மாடி கொண்ட இந்த கட்டிடத்தில் 3 தளங்களிலே 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. விவேக் பாப்பி செட்டி என்று சொல்லக்கூடிய அவருடைய முழு பெயர். அவர் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நிறுவனங்களை ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக 6 நிறுவனங்களை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பகுதியில் 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் என்ன என்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உங்களுக்கு காட்சிப்படுத்துவார். அந்த 3 நிறுவனங்களிலும் தற்பொழுது சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றிருக்கிறது. இங்கே யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. உள்ளே தமிழக காவல்துறையை சார்ந்தவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சில வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கிருந்து முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. 4-5 பெரிய பேக்ல இங்கிருந்து கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. விவேக் பாப்பி செட்டி என்று சொல்லக்கூடிய அவர் தான் கிட்டத்தட்ட 2012 தொடங்கி இருக்கிறார். அந்த நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடங்கப்பட்ட நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களில் தான் தற்பொழுது சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் 5 கோடி ரூபாய் அளவிற்கு அன்அக்கவுண்டட் மணி, அதாவது கணக்கில் வராத பணம் இருப்பதை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இருந்ததாக ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த எவ்வாறு வந்தது? குறிப்பாக சேகர் ரெட்டி என்று சொல்லக்கூடிய அவர் ஏற்கனவே கைதாகி இருக்கிறார். அவர் ஜனவரி 3ஆம் தேதி காவல் நீட்டிப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 6 நிறுவனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் பண பரிவர்த்தனைகள் எவ்வாறு நடைபெற்றது என்பன உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வு என்பது மேலும் தொடரும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இரவு முழுவதும் அதிகாரிகள் இருந்தார்கள். அவரை மாற்றிவிடுவதற்காக காலையில் மீண்டும் புதிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2-3 ஷிப்ட் அடிப்படையில் இங்கு சோதனை நடைபெறும் என்பதால் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை சார்பில் நம்மளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கார்த்திகேயன். ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க. தலைமைச் செயலாளரின் வீடு உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை முடிவடைந்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம் பொன்னுசாமி, நேற்று காலை தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் வீட்டில் நேற்று காலை தொடங்கிய அந்த வருமான வரித்துறையினுடைய சோதனை இன்று காலை 6:45 மணிக்கு தான் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு பணம், என்னென்ன ஆவணங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்ற தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக வேதவள்ளி, நான் தற்பொழுது தமிழக தலைமைச் செயலாளருடைய இல்லத்தின் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 25 மணி நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். நேற்று தொடங்கிய சோதனை இன்று அதிகாலையில் முடிவடைந்திருக்கிறது. தற்பொழுது இங்கிருந்த பாதுகாவலர்களெல்லாம் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த சோதனையின் போது அவரிடம் சேகர் ரெட்டி தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட கோப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஏராளமான கணினி சார்ந்த தடயங்கள் எடுக்கப்பட்டுள்ளது, ஆதாரங்கள் எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நடைபெற்ற சோதனையின் போது, தற்போது வரைக்கும் நடைபெற்ற சோதனையின் போது கணக்கில் வராத 30 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 கிலோ தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ராமமோகன் ராவனுடைய மகன் விவேக்கிடம் தொடர்ந்து விடிய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமமோகன் ராவ் இந்த இல்லத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் வெளியே வரவில்லை. அவரிடம் பேசுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டோம். ஆனால் அவர் தரப்பில் யாரும் பேச முன்வரவில்லை என்ற ஒரு தகவலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சோதனையில் தொடர்ந்து சேகர் ரெட்டிக்கு அடுத்த கட்டமாக யாரெல்லாம் உதவி செய்தார்கள், எதுபோன்ற நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணை நடத்துவதற்காக தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ராம்மோகன் ராவுக்கு எந்த நேரத்திலும் பணியிடை நீக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கக்கூடும், இவரிடம் கொடுக்கக்கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சேகர் ரெட்டி சம்பந்தப்பட்ட வழக்கில் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகளும் அமலாக்க பிரிவு அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் ராம்மோகன் ராவிடம் விசாரணை நடத்துவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. மகாலிங்கம், இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், தலைமைச் செயலாளர் மகன் தற்போது எங்கே இருக்கிறார்? அந்த அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. அவரை அழைத்து வந்து விசாரணை நடத்தப்படுகிறதா?
அதாவது அவரை அழைத்து வந்துதான் விசாரணை நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து இங்கு அழைத்து வரப்படுவதாக சொல்லப்பட்டது. காலையிலிருந்து நாம் இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் அங்கு அழைத்து வரப்படவில்லை. ஆனால் ஒரு சிலர் இங்கு மேலே உள்ள அறையில் தான் அவர் இருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் வேறு ஏதாவது வழியில் மேலே அழைத்து செல்லப்பட்டார் என்பது தெரியவில்லை. பிரதான வாயிலில் 24 மணி நேரமும் செய்தியாளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் உள்ளே அழைத்து செல்லப்படவில்லை. வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் அதாவது ஷிப்ட் முறையில் ஏற்கனவே வந்தவர்கள் சென்றுவிட்டு திருப்பி மீண்டும் புதிதாக பணிக்கு வந்தவர்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். 4 பெரிய கருப்பு நிற பேக்குகளிலே ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது கூட நம்ம அவங்க இருக்கக்கூடிய பாதுகாவலரிடம் நேரடியாக கேட்கலாம். சார், இந்த சோதனை என்பது எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கு? உள்ள யாரெல்லாம் இருக்காங்க? தெரியாது சார், உள்ள யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. நடந்துட்டு இன்னைக்கெல்லாம் சார், போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க. இப்ப போனாங்களா பாத்தீங்களா? அவங்கதான். எத்தனை போலீஸ் இருக்காங்க சார் உள்ள? எத்தனை அதிகாரிங்க எவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இல்ல சார், இப்படிதான் உங்க எதிர்க்கு தானே போனாங்க. அதாவது அவருக்கு காவலாளி இருக்கிறார், அவரிடம் கேட்டோம். அதாவது அதிகாரிகள் செல்வது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல தமிழக காவல்துறையும் அந்த பாதுகாப்பில் இருக்கிறார்கள். வேறு யாரும் வெளியாட்கள் அனுமதி கிடையாது. அதே போல அந்த நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களும் இன்றைக்கு பணிக்கு வர வேண்டாம் என்று சொல்லிய அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் யாரும் வேலைக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கப்படுகிறது. இந்த 3 நிறுவனங்களுமே பாத்தீங்கன்னா கடந்த 2012ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கப்பட்டது. குறிப்பாக தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய ராம்மோகன் ராவ் அப்பொழுது தமிழக முதலமைச்சருடைய செக்ரட்டரி, அதாவது 5 செயலாளர்களுடைய 2ஆம் செயலாளராக இருந்தார். 2011 இருந்து 2005 வரை செகண்ட் செக்ரட்டரி, அப்புறமா எலிவேட் ஆகி முதல் செக்ரட்டரியாக வந்திருந்தார். அதற்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி அவர் எலிவேட் ஆகி தலைமை செயலராக வந்தார். இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் அவருடைய புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது எவ்வாறு ஆரம்பிக்கிறது, இதனுடைய தொழில் என்ன, இவர்கள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன, பண பரிவர்த்தனை என்ன என்பதற்கெல்லாம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. குறிப்பாக விவேக் பாபி செட்டி என்று முழு பெயரை கொண்ட இவருடைய அந்த ஆவணங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட பணங்களின் அந்த சீரியல் நம்பர் 2000 ரூபாய் நோட்டுகள் ஒத்துப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் அந்த வருமான வரித்துறை வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் தான் நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும். அந்த அடிப்படையிலாம் சோதனை நடைபெற்று வருகிறது. இவர் பல நிறுவனங்களை நடத்தி கிட்டத்தட்ட 6 நிறுவனங்களை நடத்தி வந்திருக்கிறார். அதில் 3 நிறுவனங்களில் தற்பொழுது சேமியர் சாலை நந்தனத்தில் இருக்கிறது, அந்த இதுதான் இருக்கிறது. அங்கெல்லாம் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன்.